Hi viewers. இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா Realme P3 சீரிஸை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம iQ Neo 10R ஓட லான்ச் டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Xiaomi 15 Ultra ஓட Geekbench ஸ்கோர் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Samsung தரப்புல இருந்து வரப்போற அண்டர் டிஸ்ப்ளே கேமரா அதை பத்தி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம லென்ஸ்கார்ட் அறிமுகப்படுத்திய புதிய ஸ்மார்ட் கிளாஸ் அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க உங்க சோஷியல் மீடியா Facebook, Instagram, Twitterல ஷேர் பண்ணி நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா லென்ஸ்கார்ட் இப்போ ஒரு புதிய ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா லென்ஸ்கார்ட் ஃபோனிக் அப்படின்றது ஆடியோ எனபிள்டு ஐவேர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட கிளாஸ்ல ஆடியோவோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கு. இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பிரைஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லென்ஸ்கார்ட் ஃபோனிக்ஸ் வயர்லெஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்கு. இந்த கிளாஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா யூசர்ஸ் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா மியூசிக் கேட்கலாம், கால் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இது நார்மல் கிளாஸஸ் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்பீக்கர் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அது நம்ம காது கிட்ட இருக்கிறதுனால அதனால நம்ம இதை சாங் கேட்டுக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் பட்டன் அந்த இதுகிட்ட காது கிட்ட இருக்கிற இடத்துக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் அது காலை ஆன்சர் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கை ஆன் பண்ணி விடுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இதுல சிங்கிள் கிளிக்ல ஒரு ஆப்ஷனும் மல்டி கிளிக்ல ஒரு ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. இந்த லென்ஸ்கார்ட் போனிக்கு எதுக்கு சப்போர்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு iOS-க்கு சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுல வாய்ஸ் அசிஸ்டன்ட் நம்ம எனபிள் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல அந்த லென்ஸ்கார்ட் போனிக்ஸ் கிளைம் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் சார்ஜ்ல 7 hours உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா லென்ஸ்கார்ட் போனிக் பாக்ஸ் கண்டென்ட்ல என்னென்ன வரும்ன்ற சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா கிளாஸ் வரும், அதுக்கப்புறம் கேஸ் வரும் அந்த கிளாஸுக்கு, அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் வரும், மைக்ரோ ஃபைபர் கிளாத் வரும் அந்த கிளாஸை துடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஜீரோ பவர் லென்ஸ்ன்றதுனால யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுல சன் கிளாஸஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்றது தெரிஞ்சுன்னா இந்திய தரப்புல இருந்து இது கொண்டு வந்திருக்காங்க. லென்ஸ்கார்ட் போனிக் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் என்ன பிரைஸ் வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா 4000 ரூபீஸ் இந்திய மதிப்புல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஓவரால் பிரைஸா வச்சிருக்காங்க. ஃப்ரேம்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதுக்கு வச்சிருக்காங்க. லென்ஸ் உங்களுக்கு தேவையான லென்ஸை கூட நீங்க சூஸ் பண்ணி மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹல்ஸ்டர் டிசைன் கொடுக்கறதுனால ப்ளூ அண்ட் மேட் பிளாக் கலர்ல ஒரு ஆப்ஷன் பண்றாங்க. அது ஃப்ரேம்க்கு அப்படின்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு இது லென்ஸ்கார்ட்டோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. லென்ஸ்கார்ட்டோட ஆஃப்லைன் ஸ்டோர்லயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் ஒரு புதிய பேட்டர்னை வாங்கி வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட டிவைஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிங் இருக்குல்ல ஸ்மார்ட் ரிங், சாம்சங்கோட ஸ்மார்ட் ரிங் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம், அதை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்மார்ட் ரிங்க்கு பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுல என்ன பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த பேட்டர்ன்ல நமக்கு பார்க்கறது என்ன கேட்டீங்கன்னா அவங்களோட லேப்டாப், அதுக்கப்புறம் டேப் இதெல்லாம் அவங்க ஃபிங்கர் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். அது வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கும் பட்சத்தில் வைஃபை கனெக்டிவிட்டியோட கனெக்ட் பண்ண எப்படி நம்ம ஸ்மார்ட் வாட்சையும் மொபைலையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரியும் அதே போல வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த ரிங்ல உள்ள வைஃபை ஆப்ஷன் மூலமாக நம்மளோட லேப்டாப் அதுக்கப்புறம் நம்மளோட டேப்லெட்டை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பேட்டர்ன் மூலமா அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம்ன்ற மாதிரி டெக்னாலஜியை உருவாக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பேட்டர்ன்ல இருக்க அவங்க அடுத்த கட்டமா எப்படி போறாங்கன்றத நான் அடுத்த அப்டேட்ல சொல்றேன். அடுத்த நம்ம பார்க்க போறது என்ன கேட்டீங்கன்னா ரியல்மியோட P3 சீரிஸ் எப்போ வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ரியல்மி P3 சீரிஸ் எப்போ வரப்போகுது அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதோட டிசைன் கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியாவுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவா இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா நான் கொண்டு வந்திருக்கேன். ரியல்மி P3 எப்படி இருக்க போகுதுன்றத உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த P3ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க கேமிங் சென்ட்ரிக்கா கொண்டு வந்ததுனால இந்த P3 அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் போதே ஒரு
பப்ஜி கேம் வச்சு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. பிஜிஎம்ஐ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வச்சு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா Realme P2 Pro பாத்தீங்கன்னா 21,999 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸா இருந்துச்சு. அதனால இது எக்ஸ்பெக்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த Realme P3 சீரிஸ் அதாவது 25,000 கிட்ட இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த Realme P3 டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மேல உள்ள கவரை வந்து லைட்டா கிழிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கு. அது வந்து பாக்குறதுக்கு அப்படி தான் இருக்கு. ஆனா டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள்ல அதாவது ரவுண்ட் டைப்ல அந்த கேமரா மாடியூல் முக்கோண வடிவத்துல இருக்கு. 3 மேல ஒன்னு இருக்கு, கீழே 2 டாட் இருக்கு. அந்த மேல இதுல உள்ளதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா லைட் தான் இருக்குமா, அது வந்து பிளாஷா இல்ல கேமரான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது உள்ள ஒரு ரவுண்ட் டைப்பும் கொடுத்துருக்காங்க. அது ஆரோ பிளாஷ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து சர்க்கிள் மாடல்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாப் சர்க்கிள்ல வந்து அது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா அது வந்து டாப் ஆஃப் தி சர்க்கிள்ல வந்து எல்இடி பிளாஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இதுல வந்து என்ன ஸ்பெக் வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. 6.7 இன்ச்சு கொண்ட OLED டிஸ்பிளே வரப்போது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல வரப்போது, 1 பில்லியன் கலர்ஸ் வரப்போது, பீக் பிரைட்னஸ் 4500 நிட்ஸ் போக போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன வேற நம்ம எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா Android 15 வரப்போது, Realme UI 6.0 வரப்போது. இது வந்து MediaTek Dimensity 7300 4nm சிப்செட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல அடிஷனல் ஃபீச்சரா ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் ஃபீச்சரா 5.0 வரப்போது, Wi-Fi 6 வரப்போது. ஆனா வந்து USB 2C பொறுத்த வரைக்கும் 2.0 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாம 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் 45 வாட்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம IP68/69 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்க. இது வந்து அண்டர் 25 கிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா IQ Neo 10R பத்தி நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான டீடைல்ஸ் இருக்கு. அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ IQ Neo 10Rல என்ன நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அது வந்து எதுல சேல்ஸ் பண்ண போறாங்க, எப்போ வரப்போதா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். IQ Neo 10R பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அமேசானை நோக்கி சேல்ஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து IQ Neo 10R பொறுத்த வரைக்கும் மார்ச் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு. மார்ச் 11ஆம் தேதி இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து தான் அமேசான் ஸ்பெஷலா இந்த ரேகிங் ப்ளூ கலர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் இந்த கலர் டீடைல பத்தி நம்ம பேசிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த வந்து IQ Neo 10R வந்து எக்கச்சக்கமான ஸ்பெக்கையும் பத்தி பேசிட்டோம். IQ Neo 10R என்ன பிரைஸ்க்கு வரலாம் இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா IQ Neo 10R பொறுத்த வரைக்கும் அண்டர் 30,000 அதாவது 30,000 கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரெட் டிராகன் பிராண்ட்ல இருந்து ஒரு கீபோர்டு கொண்டு வந்திருக்காங்க. கேமிங் கீபோர்டு, RGB கொண்ட கேமிங் கீபோர்டு, நல்லா வைப்ரண்ட் கலர்ல இருக்க ஒரு ஆரஞ்சு கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெட் டிராகன் கீபோர்டு பேர் என்ன கேட்டீங்கன்னா K673 Pro SE மெக்கானிக்கல் கீபோர்டு, RGB கீபோர்டு கொண்டு வந்திருக்காங்க. மெக்கானிக்கல் கீபோர்டுன்றதுனாலே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீபோர்டு. இதுல வந்து குயிக்கா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா கீ கேப்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 சைடு பை சைடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இதுல வந்து லாக் கேசட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கனெக்டிவிட்டி ட்ரை மோடு கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது UFCC வயர்டு வழியா கனெக்ட் பண்ணலாம், Bluetooth 3.0 இருந்து 5.0 வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயர்லெஸ்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நாய்ஸ் வந்து ரொம்ப டம்பிங் பண்ணிருக்காங்க. மெக்கானிக்கல் கீபோர்டுனா டைப் பண்ணக்குள்ள ரொம்ப சவுண்டா இருக்கும். அதை வந்து 5 லேயர்ஸ்ல கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 81 கீ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ்கட் டிசைன் சொல்லியிருக்காங்க. அதனால கீயை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கொடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஹைஃபை கஸ்டம் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா PPT கீப்ஸ் கொடுத்துருக்காங்க, கீ கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ்ஸா யூஸ் பண்ணும்போது 4000 mAh கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 days வரைக்கும் கிடைக்கும். பேக் லைட்ல யூஸ் பண்ணீங்கன்னா, பேக் லைட் இல்லாம யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 45 days கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 1.2 kg இருக்கு. கீ கேப் மெட்டீரியல் PPT தான் சொல்லிட்டா. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இருங்க என்னோட கீபோர்டு எடுத்து காமிக்கிறேன். இங்க கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு. இந்த கீபோர்ட்ல ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். கீபோர்ட்ல ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த கேப் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க சொல்றாங்க. இந்த கேப் தான் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு. இந்த கீபோர்டு தான் இந்த மாதிரி கீபோர்டு கொடுக்கல. ஆனா இது மெக்கானிக்கல் கீபோர்டு இதுன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி தான் இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு ஒயர் கீபோர்டு, அது ஒயர்லெஸ்ஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அது எதுக்கு ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா Mac OS, அதுக்கப்புறம் வந்து
ஃபுல்லி கம்ப்ளீட்டபிள் மேக் ஓஎஸ்ன்றது சொல்லியிருக்காங்க. அதாவது சில மேக் ஓஎஸ் ஒர்க் ஆகும், சில மேக்ஸ் ஓஎஸ் ஒர்க் ஆகாது. அதை யூஸ் பண்ணி பார்க்குறத பற்றி தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் விண்டோஸ்க்கு எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா Snapdragon K673 Pro SE பொறுத்த வரைக்கும் 7990 ரூபாய்க்கும் Snapdragon வந்து லிமிட்டட் டைம் ப்ரைஸாக என்ன வச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா இதை வந்து 6490 ரூபாய்க்கு லிமிட்டட் டைமாக சேல்ஸ் பண்ண போகிறாங்க. யாராவது ஒரு கீபோர்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான்ல லிங்க் கொடுக்குறேன், அது மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் ஆஃபர் பேஜுக்கு போயிடுவீங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomi 15 Ultraவோட Geekbench ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது இது வந்து நார்மல் Geekbench ஸ்கோர் கிடையாது, Geekbench ஸ்கோர் AI Geekbench ஸ்கோர். இந்த AI Geekbench ஸ்கோர்ல அது என்ன கிடைச்சிருக்குன்றத சொல்றேன். சிங்கிள் ஸ்கோர், அதாவது ப்ரோடைப் ஸ்கோர். இது வந்து சிங்கிள் பிரிக்ஷன் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல வந்து 635 கொடுத்துருக்காங்க. ஹாஃப் பிரிக்ஷன் ஸ்கோர் வந்து 630 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவான்டைஸ்டு ஸ்கோர் வந்து 1455 கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 15 டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 16GB ரேம்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றதை தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு இதை தெரிஞ்சுங்க. இதை பத்தி எக்கச்சக்கமான டீட்டெயில் நம்ம சேனல்லே இருக்கு, உங்களுக்கு வேணா குயிக்காக சொல்றேன். இது வந்து Xiaomi 15 Ultra பொறுத்த வரைக்கும் 1 inch டைப் மெயின் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. சோனி லிட்டியாவோட வரப்போது 9900 சென்சரோட வரப்போது 200 MP சாம்சங்கோட HP9 பெரிஸ்கோபி டெலஃபோட்டோ கேமரா வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 50 MP சோனி IMX 858 ஷார்ட் ரேஞ்ச் ஜூம் கேமரா வரப்போது 50 MP. அதுக்கப்புறம் சாம்சங் JN5 அல்ட்ரா வைட் கேமரா வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து QHD AMOLED ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க, 120Hz செப்பரேட் ஷட்டர் கொடுத்துருக்காங்க, 6000 mAh கொடுத்துருக்காங்க, 90 watts வைட், 5 watts வயர்லெஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இதோட பிரைஸ் இந்தியாவுக்கு வரும்போது 99,999 ரூபா வரும். Xiaomi 14 Ultra அதே பிரைஸ்க்கு தான் இருக்கும். அப்போ அது டிராப் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் டெக் இன்ஃபர்மேஷன் போய்டா. நேற்று பார்த்தோம் சாம்சங் வந்து தங்களோட ஓல்டு ஃபோன்ஸ்க்குலாம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம். 3 வருஷத்துக்கு எந்தெந்த ஃபோன் நம்ம லிஸ்ட் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து Xiaomi வந்து தங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட்டை ஓல்டு ஃபோனுக்கு டிராப் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா Xiaomi தரப்புல ஹைப்பர் வாய்ஸ்க்கு மாறினதுனால பழைய ஃபோனுக்குலாம் இவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டை டிராப் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன லெவலில் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அது எல்லாத்தையும் இங்கே படிக்கிறேன், நீங்கள் உங்களோட ஃபோன் இருக்குன்னு பார்த்துங்க. ரெட்மியோட Note 11 சீரீஸில் Note 11, Note 11 5G, Note 11 SE, Note 11S, Note 11 5G, அதுக்கப்புறம் Redmi 10C, அதுக்கப்புறம் Redmi 10 2022, அதுக்கப்புறம் Poco X4 Pro 5G, Poco M4 Pro. இதுக்கெல்லாம் வந்து அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் இனிமேல்ட்டு வராது, ஹைப்பர் வாய்ஸும் வராது, ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் வராது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற இன்னொரு இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா இது சாம்சங் தரப்புலேருந்து ஒரு 100 டிஸ்பிளே கேமராவோட ஒரு ஃபோன் வரப்போது சொல்லியிருந்தா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோல்டில் தான் இத்தனை நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து அப்கிரேட் பண்ணி அவங்க வந்து சாம்சங் வந்து வேற ஒரு சீரீஸ்க்கும் கொண்டு போயிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கோட நெக்ஸ்ட் வருஷம் வரக்கூடிய ஃப்ளாக்ஷிப் சீரீஸான S26 Ultraவில் இப்போ வந்து 100 டிஸ்பிளே கேமரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சாம்சங்க்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுப்பாங்க, நல்ல ஃபியூ கொடுப்பாங்கன்றது நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட Z Fold சீரீஸில் 100 டிஸ்பிளே கேமரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 100 டிஸ்பிளே கேமரா Z Fold 3ல இருந்து Z Fold 4, அதுக்கப்புறம் Fold 5, Fold 6க்குலாம் 100 டிஸ்பிளே கேமரா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட சாம்சங் கேலக்ஸி S26 Ultraவுக்கு 100 டிஸ்பிளே கேமரா கொடுக்க போறாங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு தரப்புல ஒரு பெரும் புரட்சியா இருக்க போது. ஏற்கனவே வந்து நூபியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா வந்து அது இந்தியாவில் கிடையாது. நூபியா ஒரு சைனாவில் மட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற இடத்துலயும் இருக்கு. நியூபியா, ரெட் மேஜிக், இவங்க நியூபியாவோட பிராண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சாம்சங் செய்யறது இந்தியாவில் ஒரு யூசர் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. சாம்சங் இதை வந்து 2026ல கொடுக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்து மற்ற பிராண்ட்லாம் வந்து 100 டிஸ்பிளே கேமரா கொடுக்க போறாங்க. ஆனால் இதில் அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்க, கேமரா எப்போ நம்மள்ட்ட ஆன் ஆகிருக்கு, கேமராவில் பேக்ல என்னென்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நான் இது வந்து சாதாரண கேமராவா இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கூட மறைச்சிடலாம், இல்லை நம்ம ஏதாவது மறைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் கேமரா தேவையில்லாத நேரத்தில். இப்போ 100 டிஸ்பிளேல இருக்கிறதுனால எந்த நேரத்தில் கேமரா ஆன் ஆகிருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதுவும் ஆபத்தும் இருக்கு, அது இல்லாமல் ஒரு ஃபியூச்சரும் இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு 2026 சாம்சங் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் தரப்புலேருந்து S26 Ultraவில் வேற என்ன பெருசாக பேசப்படுறாங்கன்னா பெரிய பேட்டரி வரப்போது, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போது, சாம்சங்கோட ஓன் எக்ஸினோஸ் சிப்போட தான் போக போறாங்கன்ற மாதிரி
சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து 200 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் டெலபோட்டோ கேமராவை இன்னும் மெகா பிக்சல் அதிகப்படுத்தி கொண்டு வர போறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னோட கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்மள பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம நான் இந்த வீடியோ சொல்ற ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ரியல் டைம் ஆஃபரை நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வாட்ஸ்அப் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.